தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. ஜெபமின்றி நற்குணமில்லை. லூக்கா 9:28. அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு ஒரு பரலோக தரிசனத்தை தான் பெறப்போகும் நாள் இன்று என்று அறிந்திருந்தார். அது அவரை ஜெபிக்க தூண்டியது. ஏனென்றால் ஜெபம் இல்லாமல் தெய்வீக திட்டங்கள் நிறைவேறாது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஜெபமில்லாமல் உருமாற்றமில்லை. ஜெபமில்லா மனிதனுக்கும் ஜெபமில்லா பிரசங்கிமார்க்கும் தேவனுடைய வார்த்தை ஜீவனற்று போகிறது. ஜெபம் தேவனுடைய வசனம் என்னும் விதையை செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான நிலத்தில் விதைக்கிறது. வெகு வேகமாக அந்த வசனம் வளர்ந்து நிறைவாய் ஜீவன் பெற உதவுகிறது. ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை தரத்தில் எந்த முன்னேற்றமும் மேம்பாடும் இல்லை. இயேசு ஜெபத்தை எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். அவர் பலத்தை பெறக்கூடிய ஒரே வழி அது. பிதாவின் பணியை அவர் நிறைவேற்றும் வழி அது. தேவனிடமிருந்து எதையும் அவர் பெற்றுக்கொள்ளும் வழி அது. இயேசு என்கிற மனிதனை தெய்வீக ரூபத்திற்கு ஜெபம் உருமாற்றியது. பிதாவானவர் அவர் மேல் பிரியம் கொள்ள வைத்தது. தேவனிடம் ஒரு உயர்ந்த பொறுப்புள்ள மனிதனுடைய முக்கியமான அடையாளம் என்னவென்றால் அவன் ஜெபிப்பதே. தேவன் மாத்திரமே காரியங்களை செய்ய வல்லவர் என அறிந்துதான் அவன் ஜெபிக்கிறான். தேவனை போல கிரியை செய்ய அவருடைய இடத்தை வேறு ஒருவராலும் நிரப்ப இயலாது. ஜெபத்தின் மூலம் தேவன் அந்த மனிதனை தன் சாயலாக உருமாற்றுகிறார். தேவனை நோக்கி பார்க்க ஜெபிக்கும் கண்களும், தேவனுடைய தெய்வீக உதவியை நாடி தேவனை நோக்கி உயரும் ஜெபிக்கும் கரங்களும், ஜெபிக்க ஓயாத உதடுகளும், தேவனுடைய பதிலை நோக்கி இருக்கும் ஜெபிக்கும் இருதயமும் நமக்கு தேவை. சீசர்கள் ஜெபித்த பின்னரே தேவனால் அவர்களை பயன்படுத்த தொடங்கினார். அந்த அளவிற்கு ஜெபம் மனிதர்களை வெகுவாய் பாதிக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.